விஸ்வ பிரபா கணக்கு சீல் குத்துற கணக்கு ஐயா கணக்கு நீதிமன்ற கோர்ட்டு கொடுக்காருப்பா. சீல் குத்தி கையெழுத்து வருதுல்ல, இன்னார் கையெழுத்து போட்டு உள்ளே வழக்காடுது, வழக்கு ஓடுது, பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் இருந்து எல்லாம். இது இது ஒரு விளையாட்டு எப்படி விளையாடுதான்? சீட்டு கெட்டு விளையாட்டு மாதிரி விளையாடுதானா அரசியல்வாதி? அப்படியே உட்காந்து சீட்டு விளையாட்டு கெட்டு மாதிரி அப்படியே அழகாக உட்காந்து 2 காலை தோளில் தூக்கி போட்டு உட்காந்து விளையாடுவான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. எதுக்கு அதிகாரியை நியமிச்சிருக்கான்? எதுக்கு அவனாக படிக்க போட்டு அவனாக கல்வியில் வச்சு இதுக்கு தான் படிக்க வைக்கான். இடத்த பூரா நாசமாக பண்ணணும், இடத்த பூரா சீல் குத்தணும், இடத்த பூரா படிக்கடா நாங்கள் இந்த வேலை கொடுக்கோம் நீங்கள் குத்தணும்டா அப்படின்னு குத்திட்டான். ஒரே குத்தாக படிக்க வச்சு பாழாக்கி வச்சு அரசியல்வாதி கல்வியால் பூரா நாசம் பண்ணி வச்சு சீலை குத்திருக்கான். அப்போ அந்த கல்வி உள்ள கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் உள்ள வரையில் கணக்கு பார்த்தீங்களா இல்லையாப்பா? சீல் குத்துறது கண்டமானைக்கு சீல் குத்தி வரும். எவனோ சம்மந்தப்பட்ட எல்லா பூரா சீலை குத்தி உள்ளே வரும், கையெழுத்து போட்டுப்பான். அப்போ அந்த கையெழுத்து பூரா பிடிப்பார். எல்லா ஆவணம் பத்திரம் வீட்டில் பஞ்சு வச்சுருப்பான்ல, வெளியே தோண்டி எடுப்பான். தோண்டி எடுக்கல பத்திரம் ஆவணம் பூரா தூக்குவான். அந்த நேரம் முப்போட வானரப்பட தான் தோண்டி எடுக்க முடியும். வேறு யாராலும் களவாணித்தனம் மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கத்தனம் அத்தனை அரசியல்வாதி அத்தனை கவர்மெண்ட் வேலை ஆக்கிறோம் பூரா மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கத்தனம் சீலை குத்தி வச்சுருக்கான். அப்போ அந்த களவு கணக்கு எடுக்கணும்ல, கலாண்ட கணக்கு எடுக்கணும்ல. அப்போ எடுக்கிற யார்? முப்போட வானரப்படை வச்சு தான் எடுப்பார், இராணுவத்தை வச்சு தான் எடுப்பார். எடுக்கையில் எல்லாம் உள்ளே மாட்டுவான் குடும்பம் உள்ள. அதுதான் சீல் குத்து போட்டாரா? கை ஒடிச்சு விட்றது, ஒரு சீல் குத்துறது, புரியுதா? ஒரு தூக்கு தண்டனைக்கு ஒரு சீல் குத்துறது, புழுமை குடும்பமே உள்ளே கொண்டு போகிறது, புரியுதா? நீதி நியாயங்கிறது 2 சீல் குத்துறது. நீதி நியாயத்துப்படி வாங்கியிருக்கான். அதுதான் கணக்கு. அதான் நீதி நியாயம் கொடுக்காரு. இப்போ இந்த கணக்கு கொடுக்காரு. முக்கால் சத்தியம் தப்பாக கணக்கு இருந்தால் ஒடிச்சு திருக்கி விட்ருவாங்க. திருக்கி அவன் வீட்டில் தொட்டில் எல்லாம் ஆஸ்பத்திரியில் வராதரா, ஊசி போடுறதுக்கு ஆஸ்பத்திரிலாம் காலி பண்ணிடுவார், பூட்டிடுவார். இயற்கையை கொடுத்து செயற்கையில் பூரா அமைச்சு வச்சு விளையாடுதான். டாக்டரை பூரா படிக்க வச்சு பூரா செயற்கையில் பூரா ஆஸ்பத்திரியை போட்டு விளையாடுதான். செயற்கையை பூரா அடைச்சிருவார். செயற்கை கம்பெனி மில்லு தொழிற்சாலை டாக்டர் எல்லாம் செயற்கையை பூரா அடைச்சிருவார். இயற்கையை கொடுத்துருக்கேன், திருட்டு ஒழுங்காக போடாமல் பாரு. அந்த டயம் முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. கணக்கு போட்டார். சீல் குத்துறது பெரிய விளையாட்டு பண்ணி வச்சுட்டான். இது கோர்ட்டிலேருந்து பார்க்க வேண்டாமா? நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து ஜட்ஜி பூரா பார்க்கணும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் எல்லா நீதிமன்றமும் இவன் நாட்டு சீலை குத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த அஜய்தீதுக்கு பூரா குத்தி தள்ளிட்டான். பேப்பர் கொண்டு போய் சென்னை மெட்ராஸில் நிறைஞ்சிருச்சு. இதை வலித்து அடித்து கணக்கு எழுதி அவங்க வீட்டில் கொண்டு போய் போட்டனமாக தூக்கி போட்டுக்கிடுவான். யார்? அரசியல்வாதி, கவர்மெண்ட் வேலைக்காரன் அனைத்தும் வச்சு தொங்க விட்டுருவார். முக்கால்